ஹாய். நேத்திக்கு எனக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆ போரூர் டோல்கேட்டு கிட்டக்க ஒரு காரங்க வந்து வண்டிய வேகமா பின்னாடிலேருந்து வந்து என்னோட வண்டிய பார்க்காம அத இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. நிறுத்தவே இல்ல. ஸோ பேசிக்கலி என்னோட வண்டி வந்து அந்த சைடு 2 வீல் வச்சு இருக்கும் இல்லையா? நான் தனியாவும் வண்டி தனியாவும் கீழே விழுந்து நான் குப்புற விழுந்து எனக்கு ஃபுல்லா அந்த தொடப்பக்கம் ஃபுல்லா வீக்கமாகி இப்போ உட்கார கூட முடியாம சைடா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸ்பைனல் கார்டும் ரொம்ப பெயின். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம கிட்ட கார் இருக்கு, நம்ம கிட்ட வண்டி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா கூடவே நிதானமும் இருக்கணும். நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் நம்ம பார்க்கணும். எனக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. நம்ம நம்ம வந்து நம்ம தனி ஆளு கிடையாது. நம்ம நிறைய பேரோட சேர்ந்துதான் இருக்கும். மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், வயசானவங்க எல்லாருமே. ஸோ மறுபடியும் சொல்றேன், ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களால நாங்களும் பாதிக்கிறோம். இந்த சைட்ல பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போறாங்க. என்னால அப்படியும் நகர முடியல, இப்படியும் நகர முடியல. அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் செகண்ட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ தடவை நிறைய சொல்லியிருக்கேன். நான் சொல்லில நீங்க கேட்க வேண்டாம். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறத வச்சாவது பாருங்க. ஸோ ஏதோ எனக்கு சின்ன விஷயத்துல முடிஞ்சு போச்சு. வெறும் ஸ்வெல்லிங் தான். நான் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவேன். இன்னொரு 2 டேஸோ என்னவோ தான். அவ்வளோதான், நான் வந்துருவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனா திடீர்னு ஏதா ஒண்ணு ஆயிருந்ததுன்னா உயிர் திரும்ப கொடுத்துருக்க முடியுமா? நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா நிதானமும் தேவை. வண்டி ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நேத்திக்கு நிக்காம கூட போயிட்டாங்க. அப்போ எனக்கே அப்படின்னா இன்னும் எத்தனை பேருக்கு அப்படி நடக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது இப்ப கூட நான் பரிதாபப்படுறதுக்காக போடல. யாரும் எனக்கு அந்த கண்ணீர் விட்டு ஸ்மைல் இல்லாம வேண்டாம். எதுவும் இது பண்ண வேண்டாம். யோசிச்சு பாருங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ணணும். சுத்தி உள்ளவங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க ஃபேமிலி என்ன ஆறுது. இப்ப எங்க அம்மா எனக்கு தனியா இப்போ இது பண்றாங்க, அவங்க செய்யறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் அவங்க செய்யற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அது மாதிரிதானே ஒவ்வொரு ஃபேமிலிலயும் இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து பரிதாபத்துக்காக நான் போடல. எல்லாருமே ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் எல்லாரும் யோசிக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஈவன் என்னால இப்போ உட்காரவும் முடியல. பட் இந்த நேரத்துல போட்டாதான் கரெக்டா இருக்குங்கிறதுனால நான் போடுறேன். தேங்க்யூ. பாய்.